எப்படா இந்த குரு மாறும், செய்யாத தப்புக்கு தண்டனை, பண்ணாத பாவத்துக்கெல்லாம் பழி ஏற்றுக்கிட்டோம், வாங்காத பணத்துக்கு வட்டி கொடுத்துன்னு போராடின விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த ராசிக்கு வந்து ஒரு லெசன் கிடைக்க போகுது சார்? ரிஷபராசிக்காரர்கள் நண்பர்கள்ட்ட ரொம்ப கவனமா இருக்கும். ஏன்னா எந்தெந்த ராசிக்காரங்களுக்குலாம் இந்த கல்யாண மாலை விலக போகுது, யாருக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது சார்? வாழ்க்கை துணையில யாருக்கு கடவுள் புண்ணியத்தில் ஒரு பெரிய அனுகூலம் கிடைக்கும். மகராசி 7 இந்த வாக்கிய பஞ்சாங்கப்படி குரு பயிற்சி நடக்கிற அன்னைக்கு நம்ம மக்களாகிய நம்ம என்ன பண்ணலாம் சார்? அன்னைக்கு ஆன்மீக வழிபாடு என்ன பண்ணலாம்? சிவபெருமானுடைய திருக்கோவிலில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி அல்லது குரு பகவானுக்கு அன்னைக்கு போயிட்டு ஒரு மஞ்சள் வஸ்திரம் அல்லது ஒரு கொண்ட கடலை சுண்டல் கொண்டு போயிட்டு குரு பயிற்சி அன்னைக்கு என்ன செய்யணும்னு சொல்லிட்டீங்க, அன்னைக்கு என்னெல்லாம் செய்யக்கூடாதுன்னு ஏதாவது விஷயங்கள் இருக்கா? செய்யக்கூடாதது என்ன அப்படின்னு சொன்னால், எதிர்மறையான விஷயங்களை எதையும் செய்யாதீங்க. உடலையும் மனதையும் பாதிக்கக்கூடிய செயல்களை செய்யாதீங்க. Presenting sponsor தமிழ் மேட்ரிமோனி. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். குமுதம் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நானும் இன்னைக்கு 12 ராசிக்கான குரு பயிற்சி பலன்களை ரொம்பவே துல்லியமா சொல்றதுக்காக நம்ம கூட யாமிருக்க பயமேன் அஸ்ட்ராலஜர் அருண்குமார் சார் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? சரி சார். இப்போ வந்து இந்த குரு பயிற்சி அப்படின்னாலே 12 வருஷத்துக்கு ஒரு வாட்டி நடக்கிறதுன்னு சொல்லுவாங்க. மற்ற கிரகத்தோட கம்பேர் பண்ணும்போது இந்த குருவோட கிரகம் மட்டும் ரொம்பவே ஒரு பிரகாசமானது, ரொம்ப ஸ்பெஷலான கிரகம்னு சொல்லுவாங்க. சனி பார்வையோட குரு பார்வைக்கு வந்து ரொம்ப அதிகமான பலன் இருக்குன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் என்னது சார்? ஃபர்ஸ்ட் நவகிரகங்களில் மிக முக்கியமான கிரகமாக பார்க்கப்படக்கூடியது குரு பகவானுடைய பயிற்சி. பொதுவாக சாமானியர் தொடங்கி வெகுஜன மக்களாக இருக்கக்கூடிய நம்ம எல்லாருமே ஒரு ஜோதிடத்தை போய் நல்ல விஷயத்தை பற்றி பேசும்போது ஒரு ஜாதகத்தில் குருவோட பலன் இருக்கா அப்படின்னு செக் பண்ணி, இந்த குரு பலன் இருந்துச்சுன்னா நீங்கள் வீடு கட்டலாம், கல்யாணம் பண்ணலாம், சுபகாரியங்களை தொடங்கலாம் அப்படின்னு சொல்கிறது வழக்கம். சனியினுடைய பார்வைக்கோ சனி வரக்கூடிய இடத்தை பொறுத்தோ மக்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய கலக்கம் இருக்கும். ஏன்னா சனி அப்படின்றவர் நீதிமான் அப்படின்னு நம்ம நிறைய பரவலாக கேள்விப்பட்டிருப்போம். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்தில் சாமானியர் தொடங்கி யாராக இருந்தாலும் 100% ஒரு சரியான வாழ்க்கையை வாழ்கிறாங்களான்னா கண்டிப்பாக இல்லை. கடவுளோட படைப்பே அப்படி இல்லை. அதனால் தான் செய்கிற பாவ புண்ணியத்துக்குரிய கர்ம பலன்களை சனி பார்வையில் சனி நடக்கும் பொழுது ஒருவர் அனுபவிப்பார். தான் செய்யக்கூடிய புண்ணிய பலன்களை குருவால் ஒருத்தருக்கு கடவுள் கொடுக்க போகிறார். ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்பொழுது நீங்கள் முன்னாடி கேட்டீங்க 12 வருஷத்துக்கு வரக்கூடிய குரு பயிற்சியில் 12 வருடத்திற்கு பிறகு குரு பகவான் உச்ச வீட்டுக்கு வரக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி. குரு வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு வீட்டில் இருப்பார். கடகத்தில் குரு வரும் கால் அந்த குருவோட சந்திரன் சேரக்கூடிய நாள். அந்த சந்திரன் வந்து கடகத்தில் ஆட்சியாக இருப்பார், குரு வந்து உச்சமடைவார். அப்போ குரு சந்திர யோகம் அடைந்து அந்த குரு பார்க்கக்கூடிய இடங்கள் அத்தனைக்கு மிகப்பெரிய பலம் பொருந்தும். 12 ராசியில குரு பகவான் வந்து அமரக்கூடிய இடத்தை பொறுத்தும் ஒவ்வொருத்தருக்குமே பிரத்யேகமான பலன்களை இந்த குரு கொடுக்கறதுக்கு காத்துட்டு இருக்காரு. ஓகே சார். இப்ப 12 ராசியில குரு பார்வை வந்து எந்தெந்த ராசியில விழுகும்போது ரொம்பவே பயங்கரமான நல்லதெல்லாம் நடக்க போது, எந்த ராசிக்காரர்களா ரொம்ப அதிர்ஷ்டமானவங்களா இருக்க போறாங்க சார்? ஸோ பொதுவாக இந்த குரு பெயர்ச்சியை பொறுத்த வரைக்கும் 12 ராசிக்காரர்களுக்கும் ஒரு அற்புதமான நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு காத்துட்டு இருக்குது. அதில் குறிப்பாக குரு பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ஒரு 3 ராசியை குரு பகவான் பார்க்கிறார். அதில் முதல் பார்வையாக விருச்சிக ராசியின் மீது 5ஆம் இடத்து பார்வை பதியுது. பொதுவாக பாக்கியஸ்தானத்தை குரு பார்க்கும் பொழுது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பல விதங்களில் பல மாற்றங்கள் அவங்களுடைய வாழ்க்கையில் சந்திப்பார்கள். அதுலேயும் விருச்சிக ராசிக்கு கடந்த ஒரு வருஷம் அட்டமத்தில் குரு. எப்படா இந்த குரு மாறும், செய்யாத தப்புக்கு தண்டனை, பண்ணாத பாவத்துக்கெல்லாம் பழி ஏற்றுக்கிட்டோம், வாங்காத பணத்துக்கு வட்டி கொடுத்துன்னு போராடின விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 9ஆம் இடத்தில் குரு வந்து பஞ்சம பார்வையாக ராசியை பார்க்கறது ஒரு பெரிய பலம் பொருந்தியதாக பார்க்கப்படுது. அதற்கு அடுத்தது சமசப்தம பார்வையாக மகர ராசியை குரு பார்க்குறார். ஸோ மகர ராசிக்காரர்களுக்கு சொல்லி தெரியணுன்ற அவசியம் இல்லை. இந்த 8 வருட வாழ்க்கை என்பது பல்வேறு போராட்டங்களையும் சவால்களையும் மன உளைச்சல்களையும் கொடுத்தது. வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை, நம்மளால் ஜெயிக்கவே முடியாதா, நம்ம வாழ்க்கை மாறிடாதா அப்படின்னு அவங்க ஏக்கத்தோடு சோர்ந்து உட்காரும் போது தான் ஒரு தந்தையினுடைய கை பிடிச்சா எவ்வளோ ஒரு சக்தி கிடைக்குமோ அந்த மாதிரி குருவினுடைய அருள் நேரடியாக மகர ராசியை பார்க்கறதுனால மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு பெரிய மறுபிறப்பு மறு உயிரினே அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு அனுகூலத்தை கொடுக்குறார். அதற்கு அடுத்தது மீனராசியை பார்க்குறார். மீனராசியை அவருடைய ஜாதகப்படி 9ஆம் இடத்து பார்வையாக பார்க்கறதுனால தன்னுடைய சொந்த வீட்டையே குரு பகவான் உச்சமடைஞ்சி சனியின் மீது விடக்கூடிய பார்வை ஜென்ம சனியோட 1000 வழிகளை கட்டுப்படுத்தும். கடந்த 3 வருஷம் மீனராசிக்காரர்கள் யாரை கேட்டிருந்தாலும் நம்ம கதை சொன்ன போனால் நம்மள்ட்ட அவங்க 10 கதையை சொல்லுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வழிகளையும் மனக்குமுறல்களையும் அவர்கள் அனுபவித்து வந்தார்கள். ஸோ இந்த உச்ச குருவினுடைய பார்வை என்பது மீனராசிக்கு 7.5 சனியால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் அத்தனையும் மாறும். 5ஆவது இடத்துல குரு வர்றது மீனராசிக்கு ஒரு நிறைய அதிர்ஷ்டத்தையும் மாற்றத்தையும் தரக்கூடிய அடிப்படையில் இருக்கும். ஸோ இது இந்த 3 பார்வை என்பது குரு
இருந்து உச்சத்துல பார்க்கறாரு. குருவினுடைய பலனால் இன்னும் ஒரு 2 ராசிக்காரர்களுக்கு ஒரு அற்புத குரு பலனை அனுபவிக்க போறாங்க. அதுல முதன்மையாக இருக்கக்கூடியது மிதுன ராசிக்காரர்கள். இந்த ஜென்ம குருவுல மாட்டிக்கிட்டு மிதுன ராசிக்காரர்கள் பட்ட கஷ்டங்கள் ரொம்ப அதிகம். ஒரு சிறைப்பட்ட வாழ்க்கை சார், மனச்சுரைக்குள்ள வாழ்ந்துகிட்டு இருந்தோம், எல்லாம் இருந்து கூட ஒரு நிம்மதி இல்ல, அமைதி, சந்தோஷம் கிடையாது, எந்த முடிவுகளை கூட கடந்த 2 வருடத்துல தெளிவா எடுக்க முடியாத நாங்க கஷ்டப்பட்டோம் நினைச்சிட்டு இருந்த மிதுன ராசிக்கு 2ஆம் இடத்தில் குரு உச்சமடைகிறது அப்படின்றது ஒரு மிகச்சிறந்த நல்ல காலம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவங்களுடைய வாழ்க்கைக்கு நினைக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் நடக்கும். அதற்கடுத்தது கடந்த 1 வருட 10ஆம் இடத்து குருவால பண விஷயத்திலையும் தொழில், வேலை இது சார்ந்த விஷயங்கள்ல பெரிய அழுத்தத்தை அனுபவிச்ச கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி ஒரு பெரிய மகத்துவத்தை தரக்கூடிய அடிப்படையில் இருக்கு. 11ஆம் இடத்துல லாபத்துல குரு உச்சமடைகிறதுனால ஃபைனான்சியல் டெவலப்மெண்ட் அவங்க கிட்ட இருக்கும். நேத்திக்கு கடன் வாங்கினதெல்லாம் இன்னைக்கு அடைக்க போறாங்க. ஸோ நிறைய புதிய பட்டம், பதவி, பொறுப்பு, புகழை கன்னிராசிக்கு இந்த குரு பயிற்சி கொடுக்க போகுதுன்னு சொல்லலாம். ஸோ மேற்கூறிய 5 ராசிக்காரர்களுக்கு குருவினுடைய பூரண பலன் இருக்கு. அதாவது நீங்க எந்த காரியத்தை தொடங்கி பண்ணணும்னு நினைச்சாலும் தாராளமா செய்யலாம். நீங்க தொடங்குற காரியங்கள் அத்தனையும் இந்த குரு பயிற்சியில உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். ஸோ மற்ற ராசிக்காரர்கள் பயப்பட வேணாம். இந்த 5க்கு மட்டும்தான் நல்லது இருக்கா, நமக்கு இல்லையா அப்படின்லாம் பயப்பட தேவையில்லை. இந்த குரு பயிற்சி கொஞ்சம் விசேஷமான குரு பயிற்சி. குரு உச்சமடைஞ்சு பார்க்கறதுனால ஒவ்வொரு ராசிக்கு குரு எங்க பார்க்கறாரு, எந்த இடத்துல வந்து அமர்றாருன்றதை பொறுத்து பிரத்யேகமான பலன்களை இந்த குரு வழங்குறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கார். அதனால கவலைப்படாதீங்க. உங்க ராசிக்கும் ஒரு மிகச்சிறந்த நல்ல விஷயங்கள் எல்லாமும் இருக்கு. தொடர்ந்து நீங்க பாருங்க. ஓகே சார். நீங்க சொன்னதுலேருந்து புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் என்னன்னா, ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்க போற ராசிக்காரங்கள் விருச்சகம், மகரம், மீனமுங்க. Yeah. சூப்பரா இருக்க போற ராசிக்காரங்கள் மிதுனமும், கன்னியும் சொல்லிட்டீங்க. மத்த கிரகங்கள் வந்து சில ராசிக்கு வந்து கெட்டதோ இல்ல மத்த ஒரு பாடமோ கத்துக் கொடுத்தாலும், நம்ம குரு கிரகம் அப்படிங்கிறது யாருக்கும் கெட்டது பண்ணாது. ஆனா சில பேருக்கு லெசன் கத்துக் கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல எந்தெந்த ராசிக்கு வந்து ஒரு லெசன் கிடைக்க போகுது சார்? அழகா சொன்னீங்க. குரு வந்து எப்பவுமே மற்ற கிரகங்கள் கெடு பலன்களை செஞ்சாலும் குரு எல்லாருக்கும் நல்லதையே செய்வார் அப்படின்றது கிடையாது. குரு பகவான் இருக்கக்கூடிய இடத்தை பொறுத்து பலன்களை கொடுப்பார். அழகான கேள்வியை கேட்டீங்க. ஸோ அப்போ அந்த அடிப்படையில் ரிஷப ராசிக்காரர்கள், இது நான் எந்தெந்த விஷயங்கள்ல எந்தெந்த ராசிக்காரர்கள் எச்சரிக்கையா இருக்கணும், குருவால் ஏற்படக்கூடிய சவால்கள் அப்படின்ற ஒரு தலைப்புல கூட நீங்க போடலாம். ஸோ அதுல முக்கியமா பார்க்கும்பொழுது ரிஷபராசிக்காரர்கள் நண்பர்கள்ட்ட ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா தீதிலாதொரு 3லே துரியோதனன் படை மாண்டது அப்படின்னு சொல்லி ஒரு வரலாறு இருக்கு. அப்ப நண்பர்கள் பழக்க வழக்கத்துல ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும். 3ஆம் இடம் சகோதர ஸ்தானம் அப்படின்றதுனால ரத்த சம்பந்தமான உறவுகளாலே ரிஷபராசிக்கு தேவையில்லாத மன நெருடல்களும் மன கருத்து மோதல்களும் வரும். அதுல கொஞ்சம் அவங்க கவனமா இருக்கிறது நல்லது. மேஷராசிக்கு 4வது இடத்திலே உச்சம் அடைந்தாலும் தர்மபுத்திரர் நாளிலே வனவாசம் போனதுன்னு சொல்லி ஒரு பழமொழி இருக்கு. அப்ப என்ன நடக்கும்னா, சில மேஷராசிக்காரர்கள் இடம் மாறுவார்கள், ஊர் மாறுவார்கள், எல்லை மாறுவார்கள். சிலர் குடும்பத்தை பிரிந்து வாழக்கூடிய சூழலையும் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதுல கொஞ்சம் அவங்க கவனமா இருக்கணும்ன்றது என்னுடைய ஒரு அன்பு வேண்டுகோள். அதற்கு அடுத்தது கும்பராசிக்காரர்களுக்கு 6ஆம் இடத்தில் குரு மறையறதுனால, 6ஆம் இடம் என்பது சக்தி மாமுனி காலிலே தலை வைத்து இறந்துன்னதுன்னு சொல்லி 6ல குரு வரும்பொழுது ஒரு பழமொழி இருக்கு. அப்ப 6ஆம் இடம் என்பது எதிரிகளை உருவாக்கும், சத்துருக்களை உருவாக்கும், கடன் நெருக்கடிகளை ஏற்படுத்தக்கூடிய சூழலை கொடுக்கும். மறைமுகமான போட்டி, பொறாமைகளை கும்பராசிக்காரர்கள் சந்திக்கிறதுக்கு காத்திருப்பாங்க. அப்ப தயவு கூர்ந்து பண விஷயங்கள்ல கவனமா இருக்கணும். போட்டி, பொறாமைகள் மறைமுகமா உங்களை அட்டாக் பண்றவங்கள்ட்ட கொஞ்சம் நீங்க விட்டு கொடுத்து போகக்கூடிய நிலைகளை உருவாக்கணும். குறிப்பா அதீத சிந்தனைகளும் அதீத அழுத்தத்தையும் கும்பராசிக்காரர்கள் இந்த பீரியட்ல வச்சுக்காம இருக்கிறது ரொம்ப நல்லது. அதற்கடுத்ததா இருக்கக்கூடியது தனுசு ராசிக்கு 8ல குரு மறையறதுனால அஷ்டம குருன்னு சொல்லுவாங்க. நீங்க தப்பே பண்ணாட்டியும் உங்க மேல ஒரு தேவையில்லாத சொல் பழி வருவதற்கு இந்த குரு உருவாக்குறதுக்கு முயற்சி பண்ணும். அதில் கொஞ்சம் தனுசு ராசிக்காரர்கள் கவனமாக இருக்கணும். அதற்கு அடுத்தது சிம்ம ராசிக்காரர்களுக்கு இப்போ ஏற்கனவே அஷ்டமத்து சனி நடந்துட்டு இருக்குது. 12வது வீட்டில் குரு மறையிறது அப்படின்றது அது விரயஸ்தானம்னு சொல்லுவாங்க. ஸோ 12லே ராவணன் முடி விழுந்ததுன்னு ஒரு வரலாறு இருக்குது. அப்போ என்ன, எதிரிகள் தாக்குதல் நடத்துவதற்கு ஏதுவான காலகட்டம் அப்படின்னும் பொழுது உங்களுடைய படையையும் உங்களுடைய மனதையும் நீங்கள் திடப்படுத்திக்கணும். ஸோ அப்போ என்னென்னா, நீங்கள் செய்யக்கூடிய தவறுகளுக்கு அந்த குரு பகவான் இந்த காலகட்டங்களில் தண்டனைகளை உடனே கொடுப்பாங்க. அப்போ இந்த 7.5 சனியோட ஒரு வலுவான அஷ்டமத்து சனி இப்போ நடக்கிறதுனாலையும் குரு 12ல் மறையிறதுனாலும் சிம்மராசிக்காரர்களும் கொஞ்சம் நிதானமாக செயல்படணும். ஸோ விரய குரு அப்படின்றதுனால பண விஷயங்களில் கொஞ்சம் பார்த்துருக்கணும். தேவையில்லாத செலவுலாம் செய்யக்கூடாது. இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறத ஆசைப்படக்கூடாது. விரலுக்கு ஏற்ற வீக்கமாக வாழ பழகிட்டா இந்த குருவோட தாக்கத்திலிருந்து தப்பிக்க முடியும். இந்த மேற்சொன்ன விஷயங்கள் எல்லாம் குரு தண்டனை கொடுக்கறது இல்லை. குரு பகவான் இவர்களுடைய ஜாதகப்படி மறைவிட ஸ்தானத்தில் இருக்கார். அப்போ மறைஞ்சிருக்கும் கால் அவருடைய முழு பலன் இவர்கள் மீது படாமல் இருக்கிறதுனால இந்த மாதிரியான எதிர்மறையான சில விஷயங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த எதிர்மறையான விஷயம் எல்லாம் என் கணிப்பு நான் போய்க்கணும்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாத்துக்குமே இந்த குரு நிறைய கொடுக்கணும்னு நான் விருப்பப்படுறேன். ஓகே சார். எந்தெந்த ராசிக்காரங்க எங்கெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்ட்டு அழகாகவே சொன்னீங்க. இந்த குரு பயிற்சி அன்னைக்கு தான் கல்யாணம் ஆகாதவங்களுக்குலாம் கல்யாணம் நடக்கும், குழந்தை இல்லாதவங்களுக்கு அந்த குழந்தை பாக்கியம்லாம் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. எந்தெந்த ராசிக்காரங்க
ராசிக்காரங்களுக்குலாம் இந்த கல்யாண மாலை விலக போகுது, யாருக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது சார்? ஸோ திருமண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வருஷத்துல கண்டிப்பா கல்யாணம் கூடி வரக்கூடிய ஒரு பிராப்தம் இருக்கிறது. ஏன்னா 7வது வீடு திருமணத்தை குறிக்கக்கூடிய இடத்துல குரு வந்து உச்சம் அடைகிறார். ஸோ மகர ராசிக்காரர்களே, ஏழரைச்சனி ஆரம்பிச்சதுல இருந்து கல்யாணம் கல்யாணம்னு சொல்லி எத்தனை வரன்களை நீங்க பார்த்துருந்தாலும் நீங்க பார்க்குறவங்களுக்குலாம் கல்யாணம் நடந்திருக்கும். உங்களுக்கு நடக்கலையேன்னு சொல்லி வருத்தம் இருந்திருக்கும். திருமணம் ஆனவர்களும் கூட மகர ராசியில பிறந்தவங்க கணவன் மனைவிக்குள்ள கருத்து மோதல்களை கொடுத்துருப்பாங்க. ஏன்னா மகரம் என்பது அதீத அன்பு பாசம் காதலை கொடுக்கக்கூடிய ராசி. ஆனாலும் 7வது வீடு சந்திரனா இருக்கிறதுனால அந்த சந்திரனும் ஈர்க்கக்கூடியது தான். அது ஒத்த உணர்வுகள் இருக்கும். 1000 சண்டை போட்டுக்கிட்டாலும் மகர ராசி கடகத்தை பார்த்தீங்கன்னா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட வாழக்கூடிய அனுகூலத்தை ஏற்படுத்தும். அப்போ 7வது இடத்துல குரு உச்சமடைகிறதுனால திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும். திருமணமாய் இல்லற வாழ்க்கையில் சுணக்கத்தை சந்திப்பவர்கள் ஒரு நெருக்கமான வாழ்க்கையை உருவாக்குவாங்க. வாழ்க்கை துணைவியாருக்கு கடவுள் புண்ணியத்தில் ஒரு பெரிய அனுகூலம் கிடைக்கும் மகர ராசிக்கு 7ல் குரு வர்றதுனால. ஸோ அது ஒரு முக்கியமான விஷயம். 2வது ரிஷப ராசிக்கு 7ஆம் இடத்தை குரு உச்சம் அடைஞ்சு பார்க்கறதுனால நிறைய பேர்த்துக்கு காதல் திருமணம் இந்த வருடத்துல கைகூடும். ரிஷபராசிக்கு ரிஷபராசியில பிறந்து நான் ப்ரப்போஸ் பண்ணி நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சார், அந்த ப்ரப்போசலுக்கு எனக்கு ரிப்ளை கிடைக்கல, அல்லது எங்க வீட்டில் நாங்கள் அப்ரோச் பண்ணிட்டேன் சார், வீட்டில் சொல்லி கூட எங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கல அப்படின்னு நினைக்கிற ரிஷபராசியா நீங்க இருந்தீங்கன்னா கவலைப்படாதீங்க. உங்க வீட்லயே உங்க பேரண்ட்ஸ் உங்களை கூப்பிட்டு பொண்ணு வீட்டுக்கு போகலாம் வண்டி ஏறா, மாப்பிள்ளை வீட்டுக்கு போகலாம் வண்டி ஏடுன்னு சொல்லி படையப்பாள தலைவர் சொல்கிற மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த ரிஷபராசிக்கு காதல் கைகூடக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதற்கு அடுத்தது மிதுன ராசிக்காரர்களுக்கு 7ஆம் அதிபதி குரு உச்சமடைஞ்சு குடும்பஸ்தானத்தில் 2ல் நிறைவான குரு பலனோடு வர்றதுனால அவர்களுக்கும் திருமண பிராப்தம் 100 மடங்கு இருக்கிறது. அவங்க எடுக்கக்கூடிய முயற்சிகளும் கல்யாணத்துக்கு 100% கடவுள் ஒரு சக்ஸஸை கொடுப்பாரு. அதற்கு அடுத்தது 7.5 சனியே நடந்தாலும் மீன ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் குரு வந்து உட்கார்றது ஒரு மிகச்சிறந்த பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய அடிப்படையில் அவர்களுக்கும் திருமண பிராப்தம் பரிபூரணமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் அந்த கன்னிராசிக்கு கண்டகத்து சனியே இருந்தாலும் குரு பலன் 11ல் வர்றதுனால அவர்களும் திருமணத்துக்குரிய முயற்சியை எடுக்கும் கால் இந்த வருடத்தில் திருமண பிராப்தம் 100% அவர்களுக்கும் காத்துக்கிட்டு இருக்கு. அப்ப சில ராசிக்காரங்களுக்கு கிரீன் லைட் அடிக்க போகுதுன்னே சொல்லலாம். எஸ், கண்டிப்பாமா. அதில் இன்னொரு ராசி விருச்சிக ராசிக்கும் 9ல் குரு வர்றதுனால கல்யாண பலன்கள் கூடி வரும். அவர்களும் திருமணத்துக்குரிய முயற்சிகளை எடுக்கலாம். மேற்கூறிய ராசிக்காரர்களுக்கு குருவோட பலனும் அந்த கல்யாணத்துக்குரிய யோகம் இருக்கிறதுனால அவங்க தாராளமாக அதுக்குரிய எஃபோர்ட் எடுத்து பண்ணும் பொழுது ஆண்டவனர்களோடு அவர்களுக்கு சோமங்கல யோகம் கூடி வரும். ஓகே சார். கல்யாண பலன்கள் சொல்ல மாதிரி சில கால பலன்களை சொல்லலாமா சார்? இந்தியா லெவல்லையா இருக்கட்டும், இல்லை நம்ம தமிழ்நாட்டு லெவல்லையா இருக்கட்டும், குரு பயிற்சியில் என்னென்ன நல்லதெல்லாம் நடக்க போகுது, சில விஷயத்தெல்லாம் கவனமா இருக்கணும் நம்ம மக்கள் அப்படின்னா எங்கெங்கெல்லாம் கவனமா இருக்கணும்? குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் சுபத்துவத்துக்குரிய கிரகம் அப்படின்றதுனால நிறைய நல்ல விஷயங்களை செய்யறதுக்கு காத்திருக்கிறாருங்க. மே மாதம் 26ஆம் தேதி வாக்கிய பஞ்சாங்கப்படி குரு உச்சம் அடைகிறதுனால தமிழகத்துக்கு ஒரு நல்ல அற்புதமான ஒரு பொற்காலம் தொடங்கும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ உலகளாவிய விஷயங்கள்ல இருக்கக்கூடிய பல சிக்கல்களும் பிரச்சனைகளுக்கும் ஒரு நல்லதொரு தீர்வை காணக்கூடிய நிலைகளும் ஏற்படும். இப்போ நிறைய வேர்ல்டு வார்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோங்க. அந்த வேர்ல்டு வார் உலகத்தில் நடக்கக்கூடிய அந்த உலகப் போருக்கு ஒரு நல்ல தீர்வு, ஒரு நல்ல முடிவுகளை எடுக்கக்கூடிய காலகட்டத்தையும் இந்த குரு பெயர்ச்சி கண்டிப்பாக கொடுக்கும். ஸோ ஆட்சியாளர்களுக்கு நல்ல விதமான அனுகூலத்தை ஏற்படுத்தக்கூடிய அடிப்படையில் இருக்கும். இந்த குரு பெயர்ச்சியை பொறுத்த வரைக்கும் பொதுவாக சில விஷயங்களை யாரெல்லாம் தொடங்கணும்னு விருப்பப்படுறாங்களோ அது நடக்கும். நான் அழகாக முன்னாடி சொல்லியிருந்த மாதிரி தான் எதிர்பாராததை எதிர்பாருங்கள் அப்படின்றத இந்த குரு பயிற்சியில் சொல்கிறேன். ஸோ நம்ம எல்லாமும் ஒரு ஸ்ட்ரக்சர்டு ஒரு வாழ்க்கைக்குள்ளே பழக்கப்பட்டிருப்போம். ஆனால் இந்த குரு 12 வருஷத்துக்கு பிறகு உச்சமடைஞ்சு வர்றதுனால அதெல்லாம் வாழ்க்கை கிடையாது, இப்படியும் ஒரு வாழ்க்கை இருக்குது அப்படின்றத நமக்கு கற்றுக் கொடுப்பாங்க. அது எல்லாமே நல்ல விதங்களில் நம்ம அனுபவிக்கக்கூடியதாக இருக்கும். ஓகே சார். இந்த வாக்கிய பஞ்சாங்கப்படி குரு பயிற்சி நடக்கிற அன்னைக்கு நம்ம மக்களாகிய நம்ம என்ன பண்ணலாம் சார்? அன்னைக்கு ஆன்மீக வழிபாடு என்ன பண்ணலாம்? ஸோ முதல் விஷயம், குரு அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே தன்னுடைய இஷ்ட தெய்வம் தான் குருவாக இருக்க முடியும் நான் நம்புகிறேன். உங்கள் மனசுக்கு பிடிச்ச கோவில் எந்த கோவிலாக இருந்தாலும் அந்த தெய்வத்தை போயிட்டு வழிபடுறது ஒரு மிகச்சிறந்த விஷயம். ஸோ கூடுதலாக சொல்லணும்னா சிவபெருமானுடைய திருக்கோவிலில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி அல்லது குரு பகவானுக்கு அன்னைக்கு போயிட்டு ஒரு மஞ்சள் வஸ்திரம் அல்லது ஒரு கொண்ட கடலை சுண்டல் கொண்டு போயிட்டு ஒரு 10 பேர்த்துக்கு தானம் கொடுத்துட்டு அங்கே ஒரு 2 அகல் தீபத்தை ஏற்றி வச்சு மனமுருக அந்த எம்பெருமானை வழிபட்டுட்டு வந்துட்டாலே போதும். அந்த குருவோட பரிபூரண அருள் அவங்களுக்கு கிடைக்கும். பக்கத்தில் ஏதாவது குருவினுடைய பரிகார தலங்கள் இருந்துச்சுன்னா அந்த கோயில் போயிட்டு வர்றதும் நன்மை பயக்கக்கூடியதாக இருக்கும். ஓகே சார். குரு பயிற்சி அன்னைக்கு என்ன செய்யணும்னு சொல்லிட்டீங்க. அன்னைக்கு என்னென்னலாம் செய்யக்கூடாதுன்னு ஏதாவது விஷயங்கள் இருக்கா? அப்படின்னு ஒன்றும் கிடையாது. கோயிலுக்கு போங்க, சாமி கும்பிடுங்க. செய்யக்கூடாதது என்ன அப்படின்னு சொன்னால் எதிர்மறையான விஷயங்களை எதையும் செய்யாதீங்க. உடலையும் மனதையும் பாதிக்கக்கூடிய செயல்களை செய்யாதீங்க. எந்த விஷயத்தை பண்ணால் உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே இருக்கும். அந்த ரெசல்யூஷனை அந்த குரு பயிற்சிகளை தொடங்குங்க.
தொடங்குங்க. இந்த குரு பெயர்ச்சி கண்டிப்பா ஒரு விசேஷமான பெயர்ச்சி. எல்லாருக்குமே ஒரு மிகச்சிறந்த நல்லது செய்யறதுக்கு காத்துக்கிட்டு இருக்குது. எண்ணங்கள் தான் வாழ்க்கையை கட்டமைக்கும்னு நான் பல தடவை சொல்லுவேன். ஸோ நல்ல விஷயங்களை நினைக்க தொடங்கும் பொழுது அந்த குருவும் நமக்கு சேர்ந்து வந்து பல நன்மைகளை செய்யறதுக்கு காத்திருக்காரு. ஓகே சார். 12 ராசிக்கான பலன்கள், பொது பலன்கள ஒவ்வொரு லைன்ல சொன்னீங்க. ஆனா வந்து ஒவ்வொரு ராசிக்கும் இன்னும் பிரீஃபா இன்னும் சொல்லும்போது எங்க எல்லாருக்கும் ரொம்ப அதிசயமாவும் இருக்கும். ஓகே, இதெல்லாம் நடக்க போகுதுன்னு நினைப்போம். அத தொடர்ந்து பேசலாம் சார். ஷூர் மேம். Presenting sponsor Tamil Matrimony. தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.